ஹாய் வீவர்ஸ், சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையான அப்டேட் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து ரேவதியும் கார்த்தியும் யாருக்கெல்லாம் பிடிச்சிக்கோ அவங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரேவதி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது வந்து ரேவதி வந்து மாமாவுக்கும் நமக்கு இருக்க எல்லா சண்டையும் சரியாகணும், நம்ம இந்த பூஜை பண்ணி ஆகணும், இந்த பூஜை பண்ணால் நம்மளும் மாமாவும் கொஞ்சம் நெருங்கி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பூசாரிக்கிட்ட எல்லாம் விவரமும் கேட்டுக்கிட்டு கார்த்திகிட்ட போய் சொல்கிறாங்க. கார்த்தியும் சரி ஓகே, ரேவதி இப்படி தேவையில்லாத வேலை இல்லை மாமா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, உங்களுக்கு எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது, யார் மூலமாகவும் பிரச்சனை வரக்கூடாது, நீங்களும் நானும் வந்து சீக்கிரம் ஒன்று சேரணும், அம்மாவோட சம்மதத்தோடு வந்து 2 பேரும் ஒன்று சேரணுமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரேவதி, விடு ரேவதி, அதுக்கு என்ன ரேவதி அப்படின்னு இல்லை மாமா, அதுக்காக வந்து இப்போ வந்து கோவிலில் வந்து ஐயர் ஒரு பூஜை சொன்னார், அந்த பூஜையை செஞ்சோம்னா 2 பேரும் வந்து லைஃப் லாங் வந்து சந்தோஷமாக இருப்போம், நம்ம சீக்கிரமே ஒன்று சேர்ந்துருவோம் மாமான்னு சொல்லும்போது, சரி ரேவதி, உன் ஆசை எதுக்கு கெடுக்கணும், உன்னோட ஆசைப்படியே நடத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ரேவதி சந்தோஷப்படுறாங்க. சரிங்க, உங்க நாளைக்கு காலையில் கோவிலுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த பூஜையெல்லாம் ரெடி ஆகிடுது, ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அந்த பூஜையில் தான் வந்து ஏற்படுது பிரச்சனை. அதாவது அந்த பூஜை ரேவதியும் கார்த்தியும் செய்கிறத பார்த்துட்டு வந்து சந்திரகலாவோட ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா அதை ரேவதியும் கார்த்தியும் இருக்க மாதிரி வந்து ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்து சாமுண்டீஸ்வரிகிட்ட வந்து சந்திரகலா கொண்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சந்திரகலா வந்து பிளான் போடுறாங்க. இருக்குடி ரேவதி, உனக்கு இப்படிலாம் திட்டம் போடுறேன், நீ உன்னை வந்து நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வந்து சாமுண்டீஸ்வரிகிட்ட போய் சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி எல்லாம் கோவிலை வந்து பார்க்குறாங்க. கோவிலை பார்த்ததுக்கப்புறம் ரேவதி எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆகுது. என்ன ரேவதி பண்ணுற, ஏன்டா என் பொண்ணை ஏன்டா இப்படிலாம் மயக்கி இப்படிலாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. சந்திரகலா அப்படியே கிண்டலாக நக்கலாக நிற்கிறாங்க. ஆமாம் மாமா எதுக்குமே தப்பு இல்லைம்மா, மாமா மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் தான் வந்து இப்படி பண்ண சொன்னேன், நான் தான் வந்து இப்படி பண்ணால் வந்து மாமாவும் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன்னு சொல்லிட்டு மாமா வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஆகிறதுக்கு இதான ஒரு வழின்னு சொல்லிட்டு தெரியாமையே வந்து தெரியாத முறையே ரேவதி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சாமுண்டீஸ்வரி நம்ப மாட்டாங்க. இன்னும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.